தருமபுரி மாவட்டம் பாபர்பட்டி தாலுக்கா ஓமலை பஞ்சாயத்து மாடு நாங்கள் மேய்க்கு பிடிச்சி போகும்போது மிரண்டு கடந்து விழுந்துருச்சு. உடனடியாக தீயணைப்பு துறைக்கு ஃபோன் பண்ணதெல்லாம் உடனே வந்தவங்க. இப்போ மாடு இப்படி இருக்குது, பரவாயில்லைங்களா? மாடு நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி குடிச்சு மாடு பிரச்சனை ஆயிரும் அதுன்னு சொல்லிட்டு கிணத்துலேயே இறங்கி நல்லா திட்டாக இருந்துச்சு. மாடு நிற்கிறதுக்கு அது ஒரு இடமா இருந்துச்சு, சேஃபாக இருந்துச்சு. அந்த சேஃபான இடத்துல போய் நானும் மாட்டை கையில் கட்டியாக பிடிச்சி நிறுத்தின்னு இருந்தேன். அவங்க வர வருதியா மாட்டை சேஃபாக வச்சுருந்தான். உங்களுக்கு பயம் இல்லைங்களா? கீழே அந்த கிணத்துல நல்ல பயம் எல்லாம் இல்லை. எனக்கு மாடு காப்பாற்றணுன்ற ஒரு தைரியம் தான் இருந்துச்சு. தவிர நம்ம கிணத்துல இருக்கிறவங்க நம்ம பயம்னா எனக்கு மாட்டை பற்றி தான் யோசனையாக இருந்துச்சு. மாட்டை காப்பாற்ற ஆனால் எனக்கு என்ன மாதிரி எல்லாரும் காப்பாற்ற முடியாது. அது மற்றவங்களும் இது மாதிரி பயமா உளுந்து ரெடி பண்ணாதீங்க. யாரும் வராதுக்கு நீங்க இறங்கிட்டீங்களா? இல்ல, ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுக்காரர் எதிரி குச்சி கிணத்தை பிடிச்சி மாட்டை பிடிச்சி நின்று இருந்தாரு. அதுக்கு மேல 30 ஆள் தேவைப்படும், ஆம்பளை ஆளுங்க, நீங்க ஆள் கூப்பிட்டாதான் வர முடியும்னு சொல்லிட்டாங்க. ஃபயர் சர்வீஸ்காரு ஃபோன் பண்ணதுமே ஆளை சேர்த்து வைங்க, நான் ஆள் சேர்ந்தாதான் இழுக்க முடியும் அப்படி சொல்லிட்டாங்க. அதனால நம்ம போய் மாட்டை பிடிச்சி சேஃபாக நிறுத்தினாதான் அவங்க வெளியே மேலே போய் மாட்டை பிடிச்சின்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டோம். நான் போய் கைத்து வழியாக இறங்கி மாடை பிடிச்சி நிறுத்தி நின்றான். மாடு சேஃபாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க வந்த பின்னாடி 2 பேரும் இறங்கின பின்னாடி தான் நான் கிணத்த விட்டு ஏறினோம். மாடு சேஃபு. அது எடுக்கிறது எவ்வளோ நேரம் ஆச்சு உங்களுக்கு? மாடு எடுக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. எல்லாம் பெல்ட் போட்டு கட்டி சேஃபாக தூக்கிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. தீயணைப்பு துறையில் அவங்க 3 பேர் வந்தாங்க. நாங்கள் ஒரு 30 பேர் கூப்பிட்டு இருந்தோங்க. எல்லாம் ஆள் சேர்த்தி டிராக்டரி ஒரு பக்கம் இழுத்துச்சு, நாங்கள் ஒரு பக்கம் இழுத்து பிடிச்சிங்க. அது சேஃபாக எடுத்துட்டாங்க. மாடு சேஃபு நல்லா இருக்குது. நாங்கள் அவதிப்படுற மாதிரி யாரும் ஆள் சிக்காது. இந்த காலத்தில் கொஞ்சம் தைரியமாக ஓரமாக கிணத்து ஓரம் யாருமே தயவு செஞ்சு மாட்டக்கூடாதீங்க. மாடு உயிர் போயிருக்கும். எத்தனை அடி ஆழமா இருக்கும்? 50 அடி ஆழம். 50 அடி ஆழம் இருக்கு. 30 அடி தண்ணி. 30 அடி தண்ணி. அது ஒரு பெட்டு, ஆயில் மோட்டர் பெட்டு இருந்தா மாடையும் பிடிச்சி நான் நின்று இருக்க முடிஞ்சு. இல்லைன்னா பிடிச்சின்னு முடிஞ்சுனுக்காது. அது நிற்கிறதுக்கு சேஃபான இடம் இருக்காங்காட்டிக்கு நான் நின்றுன்னு தான், இல்லை நின்று முடிஞ்சுனுக்காது. அது ஒரு அந்த கிணத்துலேயே ஒரு சேஃப்டி இருந்துச்சு.